ஒரு ஒரு ரேப்பராக ப்ளே பண்ணுறேன். ஸோ ரேப் கல்ச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் 90s லைக் சின்ன வயசில் இருக்கும்போது எமினம்லேருந்து ஆரம்பிச்சு 50 சென்ட்லேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து ரஹ்மான் சார் வந்து பிளாஸே அவருடைய இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே கூட இருந்திருக்கு. பட் எனக்கு அதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிப்ஹாப் தமிழா ஆதி ப்ரோ அவர் வந்து ஒரு பெரிய புரட்சி பண்ணாரு. அண்ட் அங்கேருந்து அப்படியே சொல்லிட்டே வரலாம். அதுக்கு முன்னாடி நான் இவங்கள விட்டுட்டேன். யோகி பி அண்ணனும் அவருடைய குழுவினர் நம்ம நிறைய கேட்டு என்ஜாய் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னாக்கா, இப்போ இண்டி மியூசிக் ரேப் கல்ச்சர் வந்து பயங்கரமாக வளர்ந்துருக்கு. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு அறிவாக இருக்கட்டும், அசல் கோலாராக இருக்கட்டும், பால் டப்பா அவங்களா இருக்கட்டும், இன்னைக்கு உலகம் முழுக்க போய் ஷோஸ் பண்ணுறாங்க, கலக்குறாங்க. அது மூலமாக ஒரு பெரிய புரட்சியே பண்ணுறாங்க, அவங்களோட வரிகள் மூலமாக, அவங்களோட மியூசிக் மூலமாக. ஸோ இது எல்லாம் வந்து இந்த கதையை பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. அண்ட் எனக்கு பர்சனலாக இங்கே இருக்கக்கூடிய நம்ம டீம் மை பாய்ஸ் இங்கேயும் இருக்காங்க, அங்கேயும் இருக்கீங்க. நீங்கள் தான் இன்ஸ்பிரேஷன். அவங்க வந்து அவங்க கூட கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் 10 டேஸ் ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணோம். அந்த பாடி லாங்குவேஜ், அந்த அவங்க பேசுகிற ஸ்டைல், அவங்க ரேப் பண்ணுற ஸ்டைல், அவங்களுடைய அந்த கை அந்த மாதிரி மூமெண்ட்ஸ், கால் மூமெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கேரக்டருக்குள்ளே இறங்கி அந்த படத்துக்கு போகணும். அப்படின்றதுனால டைரக்டர் நாங்கள் எல்லாருமே வி டிட் ஒர்க் ஷாப். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மை டியர் ரேப்பர்ஸ், மை பாய்ஸ், மை டீம், மை கேங், மை அட்டி.